என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஹாக்கு, இது உங்கள் ஹாக்கு மோடல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS4 BS6 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் நம்ம சரவணன் ஒருத்தர் கேட்டிருந்தார். மெயினாக நமக்கு ஃபாலோவர் அவர். அது BS4க்கும் BS6 பாரத் ஸ்டேஜ் 4. அது இது வந்து பாரத் ஸ்டேஜ் 6. இதில் வந்து உங்களுக்கு நைட்ரஜன் பாரத் ஸ்டேஜ் 6ல் வந்து நைட்ரஜன் உமிழ் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் டைப் வந்துடும், ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்னா உங்களுக்கு உள்ள டேங்க்குள்ளே வந்து பெட்ரோல் மோட்டர் வந்துடும், பெட்ரோல் உறிஞ்சி சப் பண்ணி கொடுக்குறது. அது சப் பண்ணி கொடுத்து இங்கே இன்ஜெக்ஷன் மாதிரி இதாகி உங்களுக்கு கார்பரேட் இல்லாமல் வரும். அதுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், அது போக சிஇ யூனிட்னு ஒன்று வரும், அது போக இன்ஜெக்டர் வரும். மூணு சேர்ந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு காற்றுக்கு பதில் இது வரும். இதில் இன்ஜெக்ஷன் ஆயிரும். பழைய இதில் வந்து காற்றும் ஏரும் உங்களுக்கு பெட்ரோலும் சேர்ந்து கலந்து மிக்ஸ் ஆகி வரும். இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு அதே இதாகி பெட்ரோல் மைலேஜ் நல்லா தரும். அதே போல் இது சைலன்சரில் வந்து உங்களுக்கு ஃபேட்டிலிட்டி கன்வெர்ட்டர்னு வரும், பல்ஜாகி வந்துருக்கும். பழைய சைலன்சர் வந்து ஒரே மாதிரி வரும். இது இப்போ உள்ள சைலன்சர் வந்து உங்களுக்கு ஃபேட்டிலிட்டி கன்வெர்ட்டர் கொஞ்சம் பல்ஜாகி வரும். அது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். அதே மாதிரி இன்ஜினில் வந்து BS6 இன்ஜின் வந்து நைட்ரஜன் உமிழ்றதை வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல இதுதான். அடுத்து பேஸ் 2 வரப்போகுது. அது வந்து எத்தனால் 20 சேர்ற மாதிரி வரப்போகுது. அடுத்து எத்தனால் கலந்து மிக்ஸ் ஆகி பெட்ரோலில் வந்துடும். இது கவர்மெண்ட் பண்ணுறது தான். நம்ம வசதிக்கு நல்லது தான். பொல்யூஷன் இதாக கண்ட்ரோல் பண்ணோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. வேலை பார்க்குறது சென்சார் டைப் வந்துடும். எல்லாமே இன்ஜினில் ஆயிலு, சைடு ஸ்டாண்ட் சென்சாரு எல்லாமே சென்சாரில் வரனால பக்கத்தில் உள்ள மெக்கானிக் வந்து அது பழக்கம் இல்லாதனால கஷ்டம் உங்களுக்கு. மற்றபடி நேராக போய் கம்பெனியில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. நிறைய அடுத்து அந்த கிட்டு வாங்கி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.